நாமக்கல் மாவட்ட எல்லை அருகில் அமைந்துள்ள வளையப்பட்டி என்னும் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற குன்னிமரத்தான் கோவில் அமைந்துள்ளது. கோயில் மூலவரான கருப்பண்ண சுவாமி ஒரு காலத்தில் குன்னிமரத்தடியில் சுயம்புவாக தோன்றியதாக நம்பப்படுகிறது. முன்பொரு காலத்தில் வளையப்பட்டி பகுதியில் வாழ்ந்த உழவர்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த நெற்கதிர்களை அடித்து பிரிப்பதற்காக அங்கிருந்த பயனற்ற நிலம் ஒன்றை விவசாய வேலைகள் செய்வதற்கு சுத்தப்படுத்தினார்கள். அந்த நிலத்தை சுற்றியிருந்த மரங்களை வெட்டி கொண்டிருந்த போது குன்னிமரம் ஒன்றிலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது. இதை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் முன்பு கருப்பண்ண சுவாமி தோன்றி தனக்கு கோயில் கட்டி வழிபட்டால் நீங்கள் வளம் பெற்று வாழ வேண்டியது வழங்குவேன் என கூறி மறைந்தார். அவ்வூர் பொதுமக்கள் ஒன்று கூடி கருப்பண்ண சுவாமிக்கு கோயில் எழுப்பினார்கள். குன்னிமரத்திலிருந்து தோன்றிய சுயம்புமூர்த்தி என்பதால் குன்னிமர கருப்பண்ண சுவாமி என்று மூலவருக்கு பெயர் வழங்கலாயிற்று. இக்கோவிலில் வீற்றிருக்கும் கருப்பண்ண சுவாமியை குன்னிமர காவலாளி என இங்கு வரும் பக்தர்கள் அழைக்கின்றனர். குன்னிமரத்தான் கோயிலில் கோழியை ஈடுகொடுத்து தலைகீழாக தொங்கவிட்டால் தவறு செய்தவர்களை கருப்பண்ண சுவாமி தண்டிப்பார் என்ற வினோத பழக்கம் இங்கு உள்ளது. தங்கள் வீட்டில் பணம் நகை காணாமல் போனால் அதை எடுத்தவர்களுக்கு கருப்பண்ண சுவாமி தண்டனை வழங்குவார் என்பது இங்கு வந்து ஈடுபடுவோரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தவறு செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என கூறுகின்றனர். இக்கோயிலில் ஈடுபோடும் பழக்கம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது. குதிரை சிலைக்கு பின் உள்ள ஈடுபோடும் இடத்தில் நீண்ட இரும்பு சங்கிலி உள்ளது. அச்சங்கிலியில் உயிருடன் இருக்கும் கோழியின் கழுத்தை சிறிது அறுத்து தலைகீழாக தொங்கவிடுகின்றனர். ஈடுபோட்டு சங்கிலியில் தொங்கவிடப்படும் கோழியை பறவை மற்றும் விலங்கினங்கள் உணவுக்காக தொடுவதில்லை. சங்கிலியில் தொங்கும் கோழிகள் எலும்புக்கூடாக மாறி தானாக மக்கிவிடும். தமிழகம் முழுவதிலும் இருந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஈடுபோட ஏராளமானோர் வருகின்றனர். இக்கோயிலில் உள்ள குன்னிமரம் பலதரப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் தன்மையுடையது என்றும் இங்குள்ள துரட்டி மரம் அருகே இறந்தவர்களின் நினைவாக நடுகள் பதிக்கப்படுவதால் ஆவி தொந்தரவு இருக்காது என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. இக்கோயிலில் நேர்த்தி கடன்கள் செலுத்துவது மற்ற கோயில்களை விட வேறுபட்டது. கோழிகளை உயிருடன் தலைகளாக கட்டி தொங்க விடுகின்றனர். வெண்கல மணிகள் கட்டுகின்றனர். வேல் சூளங்களை நடுகின்றனர். இங்கு 20 அடி உயரமுள்ள குதிரை ஒன்று கம்பீரமாக நிற்கிறது. அந்த குதிரை சிலைக்கு முன் தொட்டில் கட்டினால் குழந்தை பிறக்கும் என்று நம்புகின்றனர். கருப்பண்ண சுவாமி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை இப்பழக்கத்திலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது. கையில் கருப்பண்ண சுவாமி கயிற்றை கட்டிக்கொண்டவர் மது அருந்துவதில்லை என்றும் நம்பிக்கை உள்ளது. இக்கோயிலின் திருவிழா ஆடி மாதம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது.